பாண்டவர்கள் விஸ்வகர்மாவோட துணையாலையும் மாயாசுரனோட துணையாலையும் இந்திரபிரஸ்தத்துல ஒரு மாய நகரத்தை உருவாக்குறாங்க. அதோட தனி சிறப்பு என்னன்னா, நிலமா தெரிகிறது நீராவும், நீரா தெரிகிறது நிலமாவும் அரண்மனையாவும் இருக்கும். காரணம், இந்திரபிரஸ்தத்தை யாராவது தூரத்துல இருந்து கவனிச்சா அவங்க கண்ணுக்கு எதிர்மறையா தெரியணுங்கிறதுக்காக அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இதோட தனி சிறப்பு பத்தி எல்லா அரசர்களுக்கும் தெரிய வருது. உடனே துரியோதனனும் இந்திரபிரஸ்தத்தை போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த சமயத்துல இந்திரபிரஸ்தத்துல நகர பூஜையும் நடக்குது. அதுக்கு எல்லா அரசர்களும் வராங்க. கூடவே துரியோதனன், சகுனி, நம்ம கதாநாயகன் கர்ணன் எல்லாரும் இந்திரபிரஸ்தம் நோக்கி போறாங்க. அதே சமயம் கிருஷ்ணரோட எதிரியான சிசுபாலரும் அங்க வந்திருக்காரு. சிசுபாலனுக்கும் துரியோதனனுக்கும் இந்திரபிரஸ்தத்தை பார்த்த உடனே மிகுந்த பொறாமை ஏற்படுது. சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் எதிரி இல்லையா, கிருஷ்ணரோட துணையால இந்திரபிரஸ்தத்தை அமைச்சதால இந்த நகர பூஜை நடக்க கூடாதுன்னு சிசுபாலரும் விரும்புறாரு. உடனே துரியோதனும் சிசுபாலரும் நண்பர்கள் ஆகுறாங்க. எப்படியாவது இந்த நகர பூஜையை நீ நிறுத்திடணும்னு ஒப்பந்தம் பேசிட்டு உள்ள போறாங்க. போற வழியிலேயே இந்திரபிரஸ்தத்தோட வனப்பை பார்த்து சிசுபாலரும் துரியோதனனும் திகைச்சு போறாங்க. மிகுந்த பொறாமை கொள்றாங்க. உள்ள போனதும் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, நிறைய அரசர்கள் இங்க கூடி இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவங்க யாரையுமே இங்க காணோம். அதுவும் இல்லாம ஒரு பணிப்பெண் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டும் போது அந்த பணிப்பெண் மாயமாயிடுறாங்க. இத கவனிக்கிறாரு கர்ணன். இது மாயால கெட்டப்பட்ட அரண்மனைனால அப்படி இருக்கலாம்னு சொல்லி அவங்களும் அதுக்குள்ள நடந்து போகிறாங்க. போய் பார்த்தா பெரிய அளவுல அங்க நகர பூஜை நடந்துட்டு இருக்கு. நகர பூஜையில பிதாமகர், பீஷ்மர், குந்தி எல்லாரும் கலந்துக்கிறாங்க. நகர பூஜை முடிவுக்கு வந்ததும் இந்திரபிரஸ்தத்தோட சக்கரவர்த்தியான யுதிஷ்டர் கிட்ட நகரத்தை வழிநடத்திட்டு போகவும், ராஜ்யத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் உனக்கு ஒரு ஆலோசகர் தேவை. நீ அந்த ஆலோசகரை இப்போ தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றாங்க. உடனே யுதிஷ்டரும் கிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு சிசுபாலர். இந்த கிருஷ்ணன் ஒரு மாயவன், இவன் சூழ்ச்சி செஞ்சுதான் எல்லாத்தையுமே தன்வசப்படுத்திட்டு இருக்கா. இவரை உங்களோட ஆலோசகரா ஏத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் எல்லாத்தையும் பொறுமையா சிரிச்சபடியே கேட்டுட்டு இருக்காரு. காரணம், சிசுபாலரோட அம்மாக்கு கிருஷ்ணர் சிசுபாலர் செய்யற 100 தவறுகளை நான் மன்னிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த 100 தவறுகள் முடியறது வரைக்கும் பொறுமையா இருக்காரு. கிருஷ்ணரும் அந்த தவறுகளுக்கான எண்ணிக்கையை வச்சிருக்காரு. சிசுபாலரும் நிறைய தவறுகள் மிச்சம் இருக்கின்ற ஆணவத்துல எல்லாரையும் கண்டபடி பேசிட்டு இருக்காரு. தவறுகள் கூடிட்டே போயிட்டு இருக்கு. கடைசியா 99 வரும்போது கிருஷ்ணர் சிசுபாலரை எச்சரிக்கிறாரு. போதும், உன்னோட கணக்கு முடிய போதுன்னு சொல்றாரு. சிசுபாலரோ எதையுமே பொருட்படுத்தாம கடைசி தவறா கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இருக்க நட்ப தவறா பேசிடுறாரு. எப்படி அடுத்தவரோட மனைவிய இந்த கிருஷ்ணர் சகியாக்கிக்க முடியும்னு கேக்குறாரு. அத்தோட 100 தவறுகளும் ஆயிருது. கிருஷ்ணர் கடும் கோபம் கொள்றாரு. தன்னோட சுதர்சன சக்கரத்தால சிசுபாலரோட தலைய துண்டிக்கிறாரு. அவையில இருக்க எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. உடனே துரியோதனன் கிருஷ்ணன் கிட்ட, நீ எப்படி என்னோட மித்திரனான சிசுபாலனை கொல்லலாம்னு வாக்குவாதம் செய்யறாரு. உங்களோட நகரத்துக்கு விருந்தினரா வந்த ஒருத்தரை இப்படி தலைய துண்டிக்கிறது நியாயமானு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணரோ, ஒருத்தர் தவறு செய்யும் போது பாதியிலே தடுக்கலன்னா அவன் மேலும் மேலும் தவறதான் செய்வான்னு எடுத்து சொல்றாரு. அதை எதையுமே துரியோதனன் கேட்க தயாரா இல்ல. திரும்பவும் கிருஷ்ணர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. சகுனி அதை தடுக்க முற்படுறாரு. அப்போ சகுனிய துரியோதனன் தடுக்கிறாரு. அதனால சகுனி தவறி விழுந்துடுறாரு. அவையில சகுனிக்கு பெரும் அவமானமா போயிடுது. வாக்குவாதம் முத்தி போய் துரியோதனன் ஆயுதம் ஏந்திடுறாரு. துரியோதனனுக்கு துணையா கர்ணனும் ஆயுதம் ஏந்தி நிக்கிறாரு. அந்த சமயத்துல அவையில இருந்த பெரியவங்க சக்கரவர்த்தி யுதிஷ்டரோட நகரத்துக்கே வந்து அவருக்கு எதிராவே ஆயுதம் ஏந்தது தவறுன்னு சொல்றாங்க. இதுக்கான தண்டனைய சக்கரவர்த்தினி திரௌபதி கிட்ட கொடுக்க சொல்றாங்க. திரௌபதி துரியோதனன் கிட்ட இருந்தும் கர்ணன் கிட்ட இருந்தும் ஆயுதங்களை தியாகம் செய்ய சொல்றாங்க. இது துரியோதனனுக்கு பெரும் அவமானமா போயிருது. தன்னோட ஆயுதங்களை தியாகம் செஞ்சுட்டு கோமா அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில நிலம்னு நினைச்சு ஒரு குட்டையில காலை வச்சு தவறி விழுந்துடுறாரு துரியோதனன். அதை பார்த்து அவையில இருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்திரபிரஸ்தத்தோட பணிப்பெண் ஒருத்தி, இவரோட தந்தைக்கு தானே கண்ணு தெரியாது, இவருக்குமா கண்ணு தெரியாதுன்னு எள்ளி நகையாடுறாங்க. துரியோதனன் அத திரௌபதி தான் சொன்னாங்கன்னு நினைச்சிடுறாரு. துரியோதனனும் கர்ணனும் தன்னோட ஆயுதங்களை தியாகம் செஞ்சத பெரும் அவமானமா நினைக்கிறாங்க. இதனாலேயே திரௌபதி மேல தீராத பகையோட இருக்காங்க. திரௌபதிய பழி வாங்கணும்னு முடிவு பண்றாங்க.
அது எப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம்.